கொலை கொள்ளை ஆள் மாறாட்டம் அதில் நம்ம 2 பேருக்கும் சரிசமமாக பங்கிருக்கோம். 32 கோடி ரூபாய் நம்ம பூர்வீக சொத்து. ஒட்டுமொத்த குடும்பமும் ஃப்ராடு. சாய் விசித்ரா. இப்போ கண்ணெதிரே தோன்றினால அந்த கதையை கேட்குறப்ப கூட நான் சொன்னேன், அரை மணி நேரம் தான் கேட்டேன் இயக்குனர்கிட்ட. பாண்டியன் சார்கிட்ட போராடி இல்லை அதை வாங்கணும். அவர் நிறுத்திட்டாரு, அது முடியாது தம்பி, அது போச்சு இது போச்சுன்னு அப்படியே தள்ளி தள்ளி போகுது. அவர் அதுக்கு முன்னாடி காதலே நிம்மதி ரொம்ப சாதாரணமாக போச்சு. ஆமாம், சரியா போகல. அதனால் ரொம்ப கவனமாக பண்ணணுன்ட்டு கேட்குறேன். இந்த கதையை எல்லார்கிட்டையும் போய் சொல்கிறாங்க. ரைட்டு, சுஜாதா சாரே சொல்லிட்டார், ரொம்ப தின்னா இருக்குதுப்பா இது என்னப்பா இது, நண்பர் வரான் லவ் பண்ணுறாங்க என்ன. விவேக் அந்த கதையை முதல்ல வந்து ரவிச்சந்திரன் ரமேஷ் கண்ணா டைரக்டர் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது அப்படிதான் பண்ணுங்க. நாங்கள் அவர் ஏன்னா ராபர்ட் ராஜசேகரன் இருந்தார்ல, அதனால் இப்படி பண்ணலாம் அப்படின்னாரு ரமேஷ் கண்ணா. விவேக் தான் டைலாக் அப்படின்னு வச்சுருந்தாங்க. நிறைய மாறுதல்களுக்கு உட்பட்டு நான் தான் அதெல்லாம் போராடி 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 டைரக்டரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தேன். சார் இந்த கதை ஓடும், நீங்கள் ஒன்றா எழுதி வச்சிங்க, மிகப்பெரிய வெற்றி பெறணும், மிகப்பெரிய வெற்றி பெற்று. அதே மாதிரி இவர் நம்ம காலமெல்லாம் காதல் வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, காதல் கோட்டை ரிலீஸ் ஆன உடனே அது ஹிந்தி ரைட்ஸ் அது இதெல்லாம் போயினுக்குது, பெரிய நல்ல விலைக்கு போயினுக்குது. காதல் கோட்டை ஏன் கதை அப்படின்ட்டு ஒரு சர்ச்சை வந்து வருது. அப்போ பாண்டியன் சார் கூட கேட்க சொல்கிறார், தம்பி அது என்னன்னு கேள்றா அப்படின்ட்டு. அந்த இயக்குனர் வர சொல்லி பாலுன்றவர் வர சொல்லி கேட்டோம். சார் இது நல்லா இருக்குது சார், இது கதையே அது இது காதல் கோட்டைன்றான், நீங்கள் என்ன இதே நல்லா இருக்கு. இல்லை சார் அது வேறு இது வேறு, கேளுங்க இது ப்ளே வேறு. முரளி நம்மளுக்கு இந்த 3ஆம் மனிதர் பண்ணுறப்ப நண்பர் ஆனார். அது தியாகராஜனும் நடிச்சிருந்தார் அதில். அதனால தான் பிரசாந்துக்கு அவருக்கெல்லாம் போய் பேசுகிறப்பெல்லாம் பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் அவர் சம்பள விஷயங்கள் எல்லாமே கம்மி பண்ணி அந்த படங்களை பண்ணோம். இப்போ இது இந்த முரளிகிட்ட போயிட்டு இங்கேருந்து பூமணின்னு ஒரு படம் நடிச்சுன்னுக்கிறார் அம்பாசமுத்திரத்தில். நான் போய் சொல்கிறேன், ஓகே பண்ணலாம், பட் எனக்கு வந்து சம்பளம் 7 ரூபா கொடுங்க, கர்நாடகா ரைட்ஸ் கொடுங்க அப்படிங்கிறார். கர்நாடகா ரைட்ஸ் அப்படின்னா இவர் எடுத்துக்க மாட்டார் பாண்டியன் சார். கர்நாடகா ரைட்ஸும் கிடையாது, சம்பளம் வேணால் வாங்கி சொல்லு அப்படி இப்படின்றார். அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் முரளியா அப்படின்ற மாதிரி யாருமே இது பண்ணல. டைரக்டர் மட்டும் முரளி வேணுன்றார். அதை எடுத்தோம், அதுவும் மிகப்பெரிய வெற்றி. காலமெல்லாம் காதல் வாழ்க்கை இது மாதிரி இதை கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போவும் சார் சினிமாவில். இப்போ சமீபத்தில் அது மாதிரி நீங்கள் கணிச்ச படங்கள் என்னென்ன? இப்போ நான் இல்லை, எனக்கு எதுவுமே இந்த இல்லை, ஈடுபாடே இல்லை, சரியா. ஏன்னா உண்மையை சொல்கிற மாதிரி ஆகி போகுது சார் சில விஷயங்கள். படம் பார்த்துட்டு வந்தோம்னா சத்யராஜ் சார் படம் பார்த்தோன்னா ரொம்ப நேக்காக பதில் சொல்லுவார். அது அந்த அந்த லொக்கேஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா படம் குப்பை அது அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். அது மாதிரி நம்மளுக்கு வராது. சமீபத்தில் ஏதோ ஒரு படம் பார்த்தேன் சார், நம்ம அந்த தம்பி நானும் சரி சொல்லக்கூடாது எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். அப்புறம் கூட சொல்லிட்டேன், இதெல்லாம் சரி வராது பார்த்துங்க அப்படின்ட்டு. பதவி பிரமாணம் படம் வேலை செஞ்சீங்களா? இல்லை பதவி பிரமாணம் தான் புதிய மன்னர் போயிட்டேன். விஜயகாந்த் சார் படம், அப்புறம் சபரி ஒர்க் பண்ணேன். என்ன இருந்தாலும் இதை சொல்லி ஆகணும், சினிமாவில் ஹீரோன்னா அவர் தான் ஹீரோ சார். அப்படியா? ஆமாம், ஹீரோனா அவர் தான் ஹீரோ, வேறு யாருமே ஹீரோ கிடையாது. சும்மா சொல்லிக்கலாம். எல்லா நடிகர்களுக்கும் ஒரு சுயநலம் இருக்கும், ஆனால் ஹீரோனா ஹீரோ தான் சார், ஹீரோ, உண்மையில் ஹீரோ. அப்படி ஒரு அணுகுமுறையை நான் சந்திச்சதே இல்லை சார் சினிமா. சபரியில் ஃபஸ்ட்டு அப்போ தான் பார்க்க போகிறேன் அவரை. சேலம் சந்திரசேகர் ப்ரொடியூசரு ஏவிஎம்மில் ஒரு ஏசி ஃப்ளோரில் விளம்பரம் இது எடுக்கிறதுக்காக இது ஸ்டில் ஷூட்டுக்காக ஏசி ஃப்ளோர்லாம் போட்டு வச்சுருக்காரு. அவர் கட்சியில் இருக்கார், பேசிக்கிட்டு வராரு. நான் சொல்கிறேன் அறிமுகப்படுத்துகிறாங்க ஏதோ எக்ஸிக்யூட்டிவ் சார் ரெடின்றார். இல்லை சார் இந்த சுக்கரை ஊரை இன்னொரு அரை மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே வந்து சார் ஒன்றுமே சொல்லலை சார், அப்படியே வேஸ்ட் கழி போட்டு அங்கேயே பேண்ட்டு போயினுக்கிறார் வாங்க அப்படின்ட்டு. உள்ளே செட்டுக்கு வந்தார். என்ன அவர் வந்து பருப்பு வியாபாரி. என்ன பருப்பு வியாபாரி, எனக்குன்னு ஒரு வியாபாரம் இருக்குது, அந்த லெவலில் பண்ணுங்க, இப்படிலாம் பண்ணால் படம் ரிலீஸ் பண்ண முடியாது. யார் சார் சொல்லுவா? என்னால் என்னடா அது இப்படி அப்படி இருக்காரு அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி சொல்கிறார், எனக்குன்னு ஒரு வியாபாரம் இருக்குது, அதுக்குள்ளே பண்ண முடியாது, அதிகமாக செலவு பண்ணாது அப்படின்ட்டு. பாண்டிச்சேரி ஷூட்டிங் போகிறேன் சார். அப்போ வந்து இது பாமக கூட ஒரு சலசலப்பு அவருக்கு இருந்துச்சு. அப்போ ப்ரொமனாய்டுன்னு ஒரு ஹோட்டலில் போட்டோம். அது ஃபுல்லாக சுற்றி கண்ணாடியெலாம் இருக்கும், பீச் ஒட்டி. அதில் பாதுகாப்பு இல்லை வேணாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இருக்கிறேன் அப்படின்னு அவர் எவ்வளோ சொல்கிறார். நான் அதான் இருக்கும், இல்லை சார் நீங்கள் இல்லை நீங்கள் ஆனந்தாவுக்கு போட்டிடலாம், இந்த ஹோட்டலுக்கு போட்டுருங்க அப்படின்னு ஹோட்டலை மாற்றுறாங்க. இதில் என்னை கூப்பிட்டாரு, சிவாங்க வா
அட்வான்ஸ்லாம் ஆமாம் சார் 5000 சரி யாராவது வரது இங்கே வேறு தங்குங்க திருப்பி தரமாட்டாங்கங்க அது ஃப்ரெஞ்சு ஓடல. அதனால் அது வர்றதுக்கே அவ்வளோ யோசிச்சார். இந்த ஒரு 5000 முடியவே முடியாதுன்ற அளவில் யோசிக்கிறார். அந்த ஆனந்தா போகிறாரு, ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த சின்ன சின்ன அந்த வாட்டர் பாட்டில் இருக்குல்ல சார், அது கொண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாரு. ஃபஸ்ட்டு சொன்னது எக்காரணம் கொண்டும் கட்சிக்காரங்க ஸ்பாட்டுக்கு வந்துடவே கூடாது. பார்க்கறதுனா ஹோட்டலுக்கு வரணும், ஹோட்டல் கூட அனுமதி வாங்கிட்டு தான் வரணும். அங்கே வந்து எதாவது ஆர்டர் பண்ணுவார். ஐயோ அது மட்டும் இல்லை சார், காலையில் 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். எத்தனை மணிக்கு எங்கே வரணும் என்ன ஏதுன்னு. ஏவிஎம்மில் எங்களுக்கு ஷூட்டிங்கு ஒரு இந்த கோர்ட்டு சீனு போலீஸ் ஸ்டேஷன் சொன்னீங்க சார். அந்தாண்டா ஆஞ்சநேயா ஷூட்டிங் நடக்குது, யாரா வேணாம் நிற்கிது. இந்தாண்டா நாங்கள் இந்த ஓரமாக இந்த பிள்ளையார் கோயிலுக்கிட்ட நேரம் அடியாக இருக்குல்ல சார் அந்த போலீஸ் ஸ்டேஷனு, இவர் வந்து ஒரு சேர் மட்டும் போட்டு ஓரமாக இப்படி உட்காந்துக்கிறாரு. இந்த ராஜ் ஒரு மேக்கப் மேன் ராஜு, ஆனால் என்னென்ன இது இதெல்லாம் நான் வந்து கட்சி ஏதாவது நடிக்கிறார் அண்ணே, எப்பயுமே அப்படி தாங்க நீங்கள் என்ன ஒன்றுமே புரியல சார் இவர். சரி ஒரு ரூமு ஏவிஎம்மில் ரூம் போட்டுக்கலாம்ல, சரி கேரா வேணாம் நான் ரூம் போடலாம்னா, வீடு இங்கே தான் இருக்குது எதுக்கு ரூமுன்ட்டு நான் போய் சரி நீ வேணா போய் கேட்டுக்க அப்படின்னு. ஆனால் ரூம் எதுக்கு தம்பி, எதுக்கு சிவா ரூமு, வீடு இருக்குது போயிட்டு வந்தேன். எனக்கு இப்படியெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது சார். முதல்ல இவர் வந்து நடிக்கிறாரான்னு பார்த்தேன் நான் வாய்ப்பே கிடையாது சார். அப்படி ஒரு மனிதன். மற்ற நடிகர்கள்லாம் இருக்காங்க, அது என்னவாங்க இது என்னவாங்க, சும்மா இப்போ வர்ற நடிகர்கள் வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. முதல்ல ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அவர் ஃபோன் அடிப்பார். பிரதீப் ராவத்தில் ஒரு வில்லன் நடிச்சிருந்தார். அவனுக்கு வந்து டப்பிங் இல்லை இல்லைங்களா, அதனால் பணத்தை கொடுத்த செட்டில் பண்ணணும், அப்போ தான் நடிப்பேன்ற மாதிரி. அவர் நடிகர் சங்க தலைவராகிறார். அவர் ஃபோன் போட்டு அதுக்கு நான் பொறுப்பு அவனை வர சொல் அப்படின்ட்டார். வந்து நடித்து கொடுத்துட்டு போனாங்க சார். யார் சார் சொல்லுவா, இந்த படமாக அவனுக்கு லைஃபாக இருந்தாலும் இந்த ஹீரோவாக இருந்தாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவருடைய விஷயங்கள் அது மாதிரிலாம் சும்மா சொல்லக்கூடாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பாண்டிச்சேரியில் படப்பிடிப்பில் சரி, தன்னை வந்து அப்புறம் கட்சியில் அன்றைக்கெலாம் மிகப்பெரிய லெவலில் இருந்தார். சபரி நடிக்கிறப்பெல்லாம் அந்த ஒரு புள்ளி அளவு கூட தலகணமோ எதுவுமோ நல்லா பிரமிச்சு பார்த்தது. சினிமாவில் நான் பிரமிப்பாக பார்த்த ஒரு ஹீரோ அவர் தான். ராஜகாளியம்மனில் நீங்கள் பணியாற்றிருக்கும் யோகி சேதுக்கிட்ட பணியாற்றுறதுக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய வித்தியாசம். ஐயோ ஆமாம் சார், அவர்கிட்ட கொஞ்சம் டஃப்பு தான். இந்த நிமிஷம் வரலாம் அவர் அப்படியே டயலாக். இப்போ நீங்கள் நடிக்க வரீங்கன்னா உங்களுக்கான டயலாக் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க அப்போ தான் கொடுக்கப்படும். அதில் ஒரு மிகப்பெரிய காமெடியெலாம் நடந்தது. முதல்ல தர்மான்னு ஒரு படம் எடுத்தோம், ஐஸ்வர்யா யோகி சேது ஹீரோ, ஐஸ்வர்யா ஹீரோயினி. சாங்லாம் ஷூட் பண்ணிட்டோம், 5 சாங்கு வித்தியாசமாக ஷூட் பண்ணி. அது வந்து இவர் நம்ம ஞானசேகரன் இப்போ வந்து ராஜு மேனன் இன்ஸ்டியூட்டில் அவர் தான் இதாக இருக்கார், கேமரா ப்ரொஃபஸர். அவர் தான் கேமராமேன். இதில் ஸ்ரீஹரி கோட்டாவில் வேலை பார்த்தார், வந்துடுவார். இவர் இங்கே பாம் க்ரோவில் தங்கியிருப்பார் சார். சக்கரா ஹவுஸில் தான் முழுமையாக அங்கே ஷூட்டிங். இது தர்மா வந்து ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணோம். அது வித்தியாசமாலாம் பண்ணாங்க. 5 சாங் ஷூட் பண்ணி வச்சு, ஆனால் அது லொக்கேஷன் பார்க்குறோம் என்ன சொல்கிறதுனே தெரியல. நாங்கள் மட்டும் லொக்கேஷன் பார்க்குறோம். என்ன சார் எப்படி சார் ஸ்கையோடைய எட்ஜின்றார் யூவி சே சார். ஸ்கையோடைய எட்ஜி அங்கே போனோம், இப்படி பண்ணோன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு. மஹி ஆர்ட் டேரக்டர் எங்கே போனால் எதுவுமே செட் ஆகலை. அப்புறம் இது வந்து நம்ம செட்டு மாதிரி ஒன்று போட்டுக்கலாம், ஃபிலிம் சிட்டிலே ஒரு பள்ளம் தோண்டி அது இதுன்னு ஏதோ சொல்லின்னு இருக்கிறாங்க. அப்போ மஹி கேட்குறாரு. நான் வந்து என்ன டேரக்டர் தானே கூப்பிட்டு போனார் ஜிஜிகே என்ன சொன்னார், டே சிவா அவர் சேது பெரிய பையன், கணேஷ் 2வது பையன், 3வது பையன் நீ எனக்கு, அப்படி தான் நீ, அதனால தான் அவனை கூப்பிட்றேன் அப்படின்லாம் இன்னும் விரும்பி அவர் தான் கூப்பிட்டு போனார். நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவேன் டேரக்டர். சார் என்ன கதையை கேட்காம நீங்கள் மட்டும் ஒன்றுமே புரியல, எங்கேயுமே லொக்கேஷன் கிடைக்கல. என்னப்பா அது ஒரு எங்கெங்கே ஊட்டி அங்கங்கே ஃபாரஸ்ட்லாம் இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கறீங்களா, விலங்கெல்லாம் வரும், அதெல்லாம் தாண்டி போய் பார்க்குறோம், எதுவுமே கிடைக்கல. சரி கதை கேட்கணும் டேரக்டர் சொல்கிறேன், கதையை கேட்போம், கதையை கேட்டு முடிவு பண்ணுவோம், சீக்கிரம் ஆரம்பிக்கணும். சார் சுந்தரம் சார் அவர் வேறு அவரும் தான் ஃபைனான்ஸ், அவரும் கேட்டுனுக்கிறார். சரி அப்படின்ட்டு கதை சொல்கிறதுக்கு ஒரு நாள் காலையில் பான்சன் காம்ப்ளெக்ஸ் வர சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸில் கதையை சொல்கிறார். கதையை சொல்லி முடிச்ச உடனே அவர் வெளியே வந்துட்டார். யார்? ஆர்ட் டேரக்டர். சிவா இங்கே வாங்க. என்ன சிவா இது குணான்னு படம், இது எடுத்து முடிச்சிட்டாரா கமலு அப்படின்னாரு. சின்ன சொல்லுங்க சார் அப்படின்னா. ஆமாங்க இதே தான் குணாவை எடுத்து முடிச்சிட்டாரு, அதுக்கு நான் தான் ஆர்ட் டேரக்டர். இது எப்படி நீங்கள் டேரக்டர் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இது நடுவில் 5 பாட்டு சாங்கெலாம் எடுத்து வச்சுட்டோம் நாங்கள். சாங்கெலாம் எப்படி எடுத்துங்க சார், நம்ம சென்னை முழுக்க வெள்ளம் சார், பெஸ்ட் ஹாஸ்பிட்டலாம் இருக்குல்ல சார்,
பெஸ்ஸாக இருப்பதுலாம் பள்ளம் தண்ணி நிற்கும். இவ்வளோ தண்ணி நிற்கி சார். ஒத்தவாடத்தில் போய் டான்ஸரை பிக்கப் பண்ணணும். கரண்ட் கம்பி அப்பெல்லாம் மேலே விழுந்து மாடு செத்து போய் கிடக்கு. நான் தான் போய் கூட்டின்னு வரேன் டான்ஸர்லாம். இப்படி வேலை செய்வோம். இப்படி எடுத்து வச்சுட்டு போனால் எப்படி டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி சொல்கிறார் சார் ஆர்ட் டேரக்டர். அப்படியா அப்படின்ட்டாங்க. இதை வந்து தயாரிப்பாளர்கிட்ட சொல்லணுமே. அப்புறம் மெதுவாக தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி, அப்படியா ஒன்றுமே புரியல. அந்த சாங் அப்படியே எடுத்து வச்சுட்டு, சரி சாங்கு சில சீன்ஸ்லாம் எடுத்தது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு, இந்த திருநீர் மலை பழப்பாங்க அங்கெல்லாம் எடுத்தோம். சரி அடுத்தது மாதங்கள் 7 படம் சார், ஒரே மாதம் எடுத்துறேன் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் ரம்யா கிருஷ்ணன் வச்சு மாதங்கள் 7. இதை அப்படியே நிறுத்திட்டீங்க? அது அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது சார். சாங்கலாம் அப்படியே சேம் இதே கதை குணா எடுத்தாச்சு. அதனால் அதை எங்களுடைய உழைப்பெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. தயாரிப்பாளர்லாம் பேரதிர்ச்சி. ஒரு ஒன்றுமே சொல்ல அவர் அப்படி சரி ரைட் ஓகே அப்படின்ட்டார். இது எடுன்னாரு. இதுவும் கொஞ்சம் ரமணின்னு ஒருத்தர் இந்த ஜெமினி ரமணி உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அவர் தான் ஒரு கம்பெனி சைடு, நான் டைரக்டர் சைடு. அப்படிலாம் தாம்பரம் போய் சொல்லிட்டு வருவேன் சார். ப்ரோக்ராம் காலையில் ஒரு நைட்டு கொடுப்பார் 12 மணிக்கு. ஆர்டிஸ்ட் தாம்பரத்தில் இருப்போம். தாம்பரம் போய் புல்லட் எடுத்து பைக் எடுத்து போய் எல்லாரும் போகிறோம்னு சொல்லிட்டு போவோம். காலையில் லொக்கேஷன் வரப்போ எல்லாம் மாறிடும். உட்காந்து என்ன இருப்பார் சார், என்ன சார் சிவா இது ஷார்ட்லாம் பிரிச்சுட்டு உட்காந்துடலாம். கோபாலகிருஷ்ணன், மனோரமா ஆச்சு, ரம்யா கிருஷ்ணன் எல்லாம் வந்து வெயிட் பண்ணுவாங்க. இவர் வரவே மாட்டார். ஸ்பாட்டில் உட்காந்து எழுதினா இருப்பார். ரமணி தான் டென்ஷன் ஆவார். சிவா என்ன சிவா அப்படின்னு போய் கேட்பா, இரு சிவா நீங்கள் இருங்க எடுத்தலாம். அவர் கூட எல்லாம் மிகப்பெரிய வித்தியாசம். அது வேறு சினிமாவே வேறையாக இருந்தது. அவர் சார் பயங்கர இன்டெலெக்சுவல். அதை கரெக்டாக பயன்படுத்தியிருந்தாருன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், மிகப்பெரிய ஸ்கோர் பண்ணலாம். யோகேஷ் அதுக்கப்புறம் யார்கிட்ட நீங்கள் பணியாற்றினீங்க? அது விக்ரமன் சார்ட்ட. புதிய மன்னர் விக்ரமுக்கு தான் நான் தேதி பார்த்தேன். அவர் அப்போல்லாம் டப்பிங்லாம் பேசினிருப்பார் இல்லைங்களா, அதெல்லாம் நான் தேதி பார்த்தேன். அவர் நிறைய ஷேர் பண்ணிப்பார் விக்ரம்லாம். அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நடிப்பார். ஏன்னா லைஃப்பில் ஜெயிக்கணும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஆளாக வருவீங்க பாருங்க. ஏன் இவர் நம்ம சூர்யா நடிக்கப்போ கூட சொல்லுவேன். ஆனால் நான் நல்லா மிகப்பெரிய ஆளாக வருவோம் பாருங்க சூர்யா. நாங்கள் வந்து காதலே நிம்மதினு ஒரு படம் பண்ணோம் அப்போ சூர்யா. அதுக்கப்புறம் இதில் பண்ணார். மிகப்பெரிய ஆளாக வருவீங்க. அதேமாதிரி விக்ரம்கிட்டையும் சொல்லியிருப்பேன். விக்ரம்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப புதிய மன்னர்கள், சௌந்தரியகுமார் இந்த இதெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அது ஒரு பக்கம். அது பயங்கர டஃப். அது ரகுமான் மியூசிக்கு சிறப்பாக பணியாற்றுறப்ப இவங்களாம் விக்ரம்லாம் இப்போவும் நல்ல நண்பர்கள். அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டு. இந்த காதல் கோட்டையில் ராஜா ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் இல்லைங்களா. ஆமாம், அது எப்படியாவது நான் ரெக்கம் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு விக்ரம். ஆமாம், ஒரு சின்ன கேரக்டர், நல்ல ரோல். ஆமாம், அது பண்ண வைக்கலாமா தான் இவங்க ஒத்துக்கலை. ஏன் எப்படி சொல்ல, அப்பெல்லாம் ராசி இல்லாத டேரக்டர் நடிகர் அப்படின்ட்டு அவருக்கு பட்ட பேர் விக்ரம். விக்ரம் நடித்த நிறைய படங்கள் எதுவுமே மீராவிலேருந்து ஓடலாம் அப்படின்றப்ப அப்படி ஒரு உண்டு இல்லைங்க. பிசி சாருக்கே அந்த இது உண்டு. மௌலி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப கரெக்ட். தரங்கை சண்முகம் மேனேஜர். நான் பிசி சார் ஒரு நாள் மீட் பண்ண சொன்னேன். சார் சண்முகம் சாரோடைய அசிஸ்டன்ட் சார் நான் அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு அப்போ தான் எனக்கு பிசி சார் ரொம்ப இதான. அவரே சொல்லுவாங்க, ஏன் தங்கர் பிரச்சனையே போய் அதுக்கு முன்னாடி எங்கள் வான்மதி காதல் கோட்டை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ராசி இல்லாத பவளக்கொடி, அது விஜயகிருஷ்ணராஜ் படம் அப்படின்னு ஒரு எதுவுமே ஓடாத ஒரு அப்படின்னு ஒரு உண்டு. அது மாதிரி இவரை சொல்லிட்டாங்க. நான் போய் சொல்கிறேன், இதை போய் சொல்ல முடியாதுல்ல அவர்கிட்ட. சார் இப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு மனசு வருத்தப்படுமே. அதனால் அவருக்கு ஒரு வருத்தமே இருந்ததுன்னு யாரோ நண்பர் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இருந்து நீங்கள் செய்யலையே அப்படின்ற ஒரு இது. பட் சுச்சுவேஷன் அதுதான். ஏன்னா நீங்கள் அங்கே கம்பெனியில் வந்து எந்த முடிவு எடுக்கிறதுனா அது வந்து பாண்டியன் சார் வந்து நான் இன்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். அவருக்கு காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு ஃப்ரீடம் விட்டார். நானும் கரெக்டாக இருந்தேன், ரொம்ப சரியாக இருந்தேன். ரொம்ப சரியாக இருந்ததால் தான் அந்த ஃப்ரீடம். கதை சொல்கிறது, நடிகர்களை ஃபிக்ஸ் பண்ணுறது, சொல்கிறது, போனது. சார் சஜஷன் என்னவோ முடிவு பண்ணிப்பா அப்படின்வார். ப்ரொடக்ஷனை பொறுத்தவரையில் நான் என்ன முடிவு பண்ணுறேனோ சார்கிட்ட சொல்லுவேன், சரியாக தான் பண்ணுவோங்க அப்படின்வார். நிறைய விஷயங்கள். ஆனால் அது இன்றைக்கி நான் இன்றைக்கும் இப்போ உட்காந்துருக்கோம் இதே சென்னையில். சரி நம்ம படம் பண்ணணும், நல்ல கதைகள். சமீபத்தில் இன்னொரு நண்பர்கிட்ட கேட்டேன் ஒரு நல்ல கதைகள் வந்தால் இன்னொரு 4 நண்பர்கள். ஆனால் பட்ஜெட்டு தான், சின்ன பட்ஜெட் தான். பட்ஜெட்னா கதை என்ன கேட்குதோ அதுதான் பண்ணணும். எனக்கு இந்த பெரிய பட்ஜெட் படம் பண்ணுறாங்கல்ல சார், அதிலெல்லாம் கொஞ்சம் அது பெரிய அதுக்கான ஒரு அது பெரிய விளாவரியாக. இன்றைக்கே சினிமா 100 படம் எடுக்கிறாங்க. 100 படத்தில் 89 90 படம் 98 படம் தோற்று போகுது. 2 படம் தான் ஜெயிக்குது. காரணம் என்ன? தயாரிப்பாளரும் காரணம், இயக்குனரும் காரணம். இதில் வந்து நடிகர்லாம் முதல்ல
நடிகர்கிட்ட கதை சொல்கிறாங்கல்ல சார். இப்போ நடிகர்கிட்ட கதை சொல்கிறாங்கன்னா எதுக்காக டைரக்டர் நடிகர்கிட்ட சொல்கிறாரு, அதை நடிகர் என்னவா எடுத்துக்கிறார்? இந்த கதையில் உங்களை நான் தேர்வு பண்ணியிருக்கேன், இது உங்களால் நடிக்க முடியுமா? இதுதான் நடிகர்கிட்ட. சார் இது நடிப்பீங்களா நடிக்க மாட்டீங்களா? இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா, இல்லை இவர் தேதி கொடுக்கறதுக்காக கதையை கேட்டு அவர் ஓகே, மலையாளத்தில் மம்முட்டியோ மோகன்லாலோ இல்லை இதுக்கு முன்னாடி இதே தமிழ் சினிமாவில் இருந்த ஸ்ரீதர் சார்ட்டியோ பாலச்சந்தர் சார்ட்டியோ பாரதி ராஜா சார்ட்டியோ இல்லை ஸ்கோர் பண்ண அத்தனை பெரிய டைரக்டர்கிட்டையோ எந்த நடிகரும் நீங்கள் கதையை இதை இப்படி பண்ணுங்க அதை மாற்றிங்க ரசிகர் ஒத்துக்க மாட்டாங்க அப்படி யாருமே சொல்லலையே. அது அதனால தான் இது எங்கெங்கே டிஸ்டர்ப் ஆகுதுன்றது ஒரு சின்ன சர்வே எடுத்தால் எல்லாருக்கும் நல்லது, அவ்வளோதான். இப்போ யாரும் நடிகரை குறை சொல்லலை, இயக்குனரை குறை சொல்லலை, டைரக்டரை குறை சொல்லலை. இது வந்து என்டர்டெயின்மெண்ட் செக்டர். இப்போ நாங்கள் ஒரு படம் எடுத்துட்டோம், என்ன சார் அவ்வளோ 400 கோடி 500 கோடி எடுத்து அவ்வளோ பெரிய டேரக்டர் அவ்வளோ பெரிய ஹீரோ அதுவே ஓடலை, நீங்கள் என்னவோ வந்து இவ்வளோண்டு படம் சார், அது வேறு உணர்வுகள். படம்ங்கிறது உணர்வுகள். ஒரு விஷயத்தில் இதை நான் சொல்லி ஆகணும், ஒரு கதை விவாதம் நடக்குது. கதை விவாதம் நடக்கிற ஒரு பழைய படத்துடைய பாடல்களை போட்டு கேட்குறாங்க, சார் இது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்றாங்க இயக்குனர். அவர் பெரிய டேரக்டர் தான். இந்த மேஜர் சந்திரகாந்தில் நாகேஷ் நடிக்கிறார்ல சார், ஆமாம், என் தங்கச்சிக்கு 10 புள்ள பிறக்கணும் பாவாடை சட்டை, இந்த மாதிரி ஒரு பாட்டு, இந்த மாதிரி பாட்டுன்னு சரி ரைட் ஓகே. அப்படியே அந்த ஜெயலலிதா இறந்துருவாங்க, இறந்த உடனே அது அப்படியே சோகமாக மாறும். இதுதான் இது மாதிரி போட்டு படத்தை எடுத்தாச்சு. இப்போ அசோசியேட் எல்லாம் உட்காந்துருக்காங்க, சார் இது வந்து சார் இது ஏ சென்டர், இது பி சென்டர்லாம் இறங்கும் அப்படி இப்படின்னு. நான் அப்போ தான் கிராமத்துலேருந்தே வந்திருக்கேன் அப்படின்ட்டு நான் உள்ள வந்தேன், எனக்கு புரியல இது என்ன ஏ சென்டர் பி சென்டர்ன்றாங்கன்ட்டு. அவர் வந்தார் அசோசியேட், நம்ம கிருஷ்ணன் தான். சார் நான் ஏ சென்டரா பி சென்டரா சார் அப்படின்னு. என்னது அப்படின்னு. இல்லை நான் கிராமத்துலேருந்து வந்தேன், இப்போ நகரத்தில் இருக்கேன், நான் எந்த சென்டர் அப்படி. அவர் ரொம்ப கொஞ்சம் கோவப்பட்டார். இல்லை சார் அங்கே உள்ள ஏ சென்டர் பி சென்டர்ன்றீங்களா, உணர்வு சார் அது. எங்கள் ஊர் அழைநத்தத்தில் அம்மா செத்து போச்சுன்னா நெஞ்சில் அடிச்சுன்னு ரோட்டில் உருளுவான். அமெரிக்காவில் அம்மா செத்து போச்சுன்னா எங்கே உட்காந்துட்டு பாரில் உட்காந்து தண்ணி வச்சு இல்லை ஃபீல் பண்ணிவிட்டு அழுவ மாட்டான், அப்படியே உட்காந்துருப்பான், ஃபீல் பண்ணுவான். இழப்பு ஒன்று தான் சார், அதை வெளிப்படுத்துகிற விதம் தான் வித்தியாசப்படும் இடத்துக்கடம். இதுதான் சார் உணர்வு சார். சினிமா முழுக்க முழுக்க உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த உளவியலில் போய் அதாவது நம்ம அதுவும் இல்லாமல் மண் சார்ந்த விஷயம். தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குது. இவர் பேசுனா டேய் உன் வேலை என்ன, டீ காப்பி கூட டீ காப்பி கொடுத்ததோடு நிறுத்திக்கணும், இதெல்லாம் பேசக்கூடாது. இதுதான் சார் என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் சேரக்கூட வாய்ப்பு போச்சு. ஆமாம் சார், முதல்ல அது ஆரம்பத்தில் அது சேர்க்கலை. இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ட்டாங்க. நம்மளுக்கு தெரியல. இது வந்து நான் 8வது படிக்கிறப்ப சிந்து பைரவி பார்த்துட்டு பலமுறை போய் பார்த்தேன். அது ஏ சென்டர் படம்னுவாங்க. ஏ சென்டர்னா கிராமத்துலேருந்து போய் சைக்கிள் எடுத்து போய் பார்த்துட்டு வந்தேன். பட் இதுதான் இந்த சினிமா. இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமா ஒரு பின்னடைவை சந்திக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மிகச்சரியான கதைகளை தேர்வு செய்யாத இயக்குனர், இது தயாரிப்பாளர்கள். சரியான படைப்பாளி என்ன பண்ணோன்னா, எந்த நடிகர்கள் சொன்னாலும் சார் சார் இது இவ்வளோ தான், கதைக்கு தான் தேவை. ஏன்னா இவன் பாவம் போராடி வாய்ப்பு கிடைக்க தேடி வந்து நடிகர் சொல்கிறத கேட்டு எடுத்துக்கிட்டு அது மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் இல்லை, தலையீடுகள் இல்லாமல் ஒரு சரியான படைப்பு வந்தால் மட்டும்தான் சார் ஜெயிக்கும். சிவசக்தி பாண்டியன் உங்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாருன்னு சொன்னீங்க. ஆமாம் சார். அப்படி சுதந்திரம் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு எங்கே உங்கள் மேலே நம்பிக்கை பிறந்தது? புதிய மன்னர்கள் வந்து அவர் விநியோகஸ்தராக இருந்தார். எல்லாமே இயக்குனர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்வாங்க. படம் எடுத்துனே இருக்கும். சார் இன்னும் எத்தனை நாள் ஷூட்டிங் இருக்குது. சிம்ரனுக்கு உங்களுக்கும் எதனால் பிரச்சனை வந்தது? ரொம்ப சரியாக இருக்கணும், அவ்வளோதான். நடிகர்னா 7 மணிக்கு வந்துடணும். கிளைமேக்ஸ் எடுத்துக்கிறப்ப நிறைய லேட்டெல்லாம் வந்தாங்கன்னா அடிச்சிடுவேன். முரளிக்கு எனக்கும் அப்படி ஒரு பிரச்சனை சார். முரளி கோச்சின்னு வந்துட்டார். அவனை முதல் வேலையை விட்டு எடுத்தால் தான் நான் நடிக்க வருவேன். உங்களை வான்மதிலையும் காதல் கோட்டையிலையும் அஜித்தோட பழைய அனுபவம். அஜித்தெல்லாம் கடுமையான உழைப்பாளி. ஒரு டைம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது, வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட் ஷூட்டிங் போனோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.